Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala ashrafil anbiya'i wal mursalin. Nabiyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Wa man tabi'ahum bi ihsanihi ila yawmiddin. Amma ba'd. எம்மை படைத்ததுடன் நின்றுவிடாமல் எமக்கு வழிகாட்டல்களையும் வாழ்வாதாரங்களையும் தந்தளிக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனது தூதர் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள் உற்ற தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ரமலானை மாதங்களில் சிறப்பாகவும் அல் குர்ஆனை வேதங்களில் சிறப்பாகவும் அது இறங்கிய இரவை நாட்களில் சிறப்பாகவும் ஆக்கி வைத்த அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். என்னையும் உங்களையும் இம்மஜ்லிஸிலே ஒன்று சேர்த்ததை போன்றே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் மேலான சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என பிரார்த்தித்தவளாய் சுவர்க்கத்தின் காணிக்கையாம் சலாமதனை ஒப்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹ்விடமிருந்து கட்டம் கட்டமாக இறக்கியருளப்பட்ட அல் குர்ஆனை பற்றி எங்களால் ஒரு சில நிமிடங்களில் பேசிவிட முடியாது. என்றாலும் அல்லாஹ்வின் வஹியாகிய இந்த திருமறை குர்ஆனை பற்றிய சில தகவல்களையே நாம் தற்பொழுது அறியவிருக்கின்றோம். இந்த குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கம் என்ன, அது மனித சமுதாயத்திற்கு என்ன என்ன செய்திகளை எல்லாம் சொல்கின்றது, மக்களை எவ்வாறெல்லாம் வழிநடாத்துகின்றது என்ற செய்திகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது எமது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக அமையும். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனை பற்றி குறிப்பிடும் பொழுது, எனக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள், அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பல அற்புதங்கள் வழங்கப்பட்டது. அந்த அற்புதங்களை எல்லாம் மனிதர்கள் காணுகின்ற நேரத்தில் உண்மை என ஏற்று பின்பற்றத் தொடங்கினார்கள். அதே போன்று எனக்கு வழங்கப்பட்ட அற்புதமே அல் குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆனில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யார் இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர் வழியை, நல்ல வழியை போதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் இந்த குர்ஆனின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆனை சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தில் தான் நான் இறக்கி வைத்தேன் என்று கூறிவிட்டு அது எப்படிப்பட்ட குர்ஆனாக இருக்கின்றது என்று அல்லாஹ் மிகவும் விளக்கமாக குறிப்பிடுகின்றான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர் வழியை தெளிவாக எடுத்து சொல்லும் வேதமாக இருக்கின்றது. வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டுகின்ற வேதமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்பதை கூறிவிட்டு இந்த குர்ஆனின் தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். இது ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது என்பதை குறிப்பிட்டுவிட்டு இதன் தன்மைகளை பட்டியலிடுகின்றான். எவ்வாறு? இது எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது, அந்த நேர்வழியை தெளிவாக எடுத்து சொல்லும் வேதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எது நன்மை எது தீமை என்பதை தெளிவாக கூறுகின்ற வேதமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் எமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டது. நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான் எமக்கு அனுப்பப்பட்டது.
நமக்கு எது நன்மை எது தீமை என்பதை வழிகாட்டுகின்ற வேதமாகத்தான் அனுப்பப்பட்டது. யார் இந்த குர்ஆனை இறையச்சத்தோடு உண்மையிலே அல்லாஹ்வை அஞ்சி இந்த குர்ஆனை அணுகுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். இன்னமல் முஃமினூன், முஃமீன்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டால் போதும், வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விடும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடத்தில் வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் போதும், ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மீன்கள் என்றால் யார் தெரியுமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அவர்கள் இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை அணுகினால் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் விவரிக்கின்றான். அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டால் போதும், அவர்களது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய்விடும். அவர்களிடத்தில் அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் போதும், அவர்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை அதிகரித்துவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றான். இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நாம் எப்போதாவது எமது வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா? நாம் எமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று, எமது வாழ்க்கையில் நாங்கள் நல்ல வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்று, சுவனத்தினுடைய பாதையில் நடைபோட வேண்டும் என்று இப்படிப்பட்ட அல்லாஹ் கூறுகின்ற மாற்றங்களை எல்லாம் குர்ஆனை அணுகி எப்போதாவது உணர்ந்திருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். குர்ஆனோடு நாம் கொள்ள வேண்டிய தொடர்பு, அதனை எந்த நோக்கத்திற்காக அணுக வேண்டும் என்ற அறியாமை எங்களை எப்படிப்பட்ட மாற்றங்களில் இருந்தெல்லாம் பின்தங்க வைத்துள்ளது. சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் இந்த குர்ஆனை பற்றி கூறுகின்ற பொழுது, அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபம் முதஷாபிஹம் மசானி, அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஒரு செய்தியை தந்திருக்கின்றான். அந்த செய்தி திரும்ப திரும்ப ஓதப்படும் செய்தியாக இருக்கின்றது, ஒத்த கருத்தில் அமைந்த செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த செய்தி இந்த குர்ஆனை செவிமடிக்கின்ற பொழுது தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும், இவர்களுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுத்து அதனை உணர்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய உடல்கள் மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யாருக்கு இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும்? யார் இறையச்சத்தோடு குர்ஆனை அணுகுகிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று அணுகுகிறார்களோ, நாங்கள் நல்ல வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்று அணுகுகிறார்களோ, சுவர்க்கத்தின் பாதையில் நடைபோட வேண்டும் என்று அணுகுகிறார்களோ, அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த குர்ஆனை இறக்கினானோ அந்த நோக்கத்திற்காக நான் அணுகிறேன் என்று யார் அணுகுகிறார்களோ அவர்களுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு வெறும் உடல் அளவில் மாத்திரம் மாற்றத்தை ஏற்படுத்தாது, உள்ளத்தளவிலும் மாற்றம் ஏற்படும். தும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பின்னர் அவர்களுடைய உடலும் உள்ளமும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி விரைந்து சென்றுவிடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுத்தார்கள் என்றால், அதை உணர்ந்தார்கள் என்றால், அவர்களது உடலளவில் மாத்திரம் மாற்றத்தை ஏற்படுத்தாது, உள்ளத்தளவிலும் மாற்றம் ஏற்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய உடலும் உள்ளமும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமே, அல்லாஹ்வை தொழ வேண்டுமே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமே என்று விரைந்து சென்றுவிடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நாம் எப்போதாவது எமது வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா? இறையற்றவாதிகளின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றமாக அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ, இந்த தூதருக்கு அருளப்பட்ட இறை செய்தியை, உண்மை செய்தியை
சத்தியத்தை நன்மக்கள் இறையச்சவாதிகள் செவிமடுத்தார்கள் என்றால் அவர்களது கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு பதிலளிக்கின்றான். இந்த சத்தியத்தை உண்மையை அறிந்து கொண்டதன் காரணத்தால் அவர்களது கண்களிலிருந்து கண்ணீர் மலை சாறை சாறையாக வடியும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மிகவும் விளக்கமாக குறிப்பிடுகின்றான். யகூலூன அவர்கள் கூறுவார்கள், ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஃபகுதுபுனா மஅஷாஹிதீன் எங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களோடு பதிவு செய்து விடியா அல்லாஹ் என்று இவர்கள் கையேந்தி பிரார்த்திக்க தொடங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். எவ்வாறு இவர்கள் ரசூலுக்கு அருளப்பட்ட உண்மை செய்தியை செவிமடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய கண்களை நாம் எவ்வாறு பார்ப்போம் என்றால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மலை சாறை சாறையாக வடியுமாம். அவர்கள் கூறுவார்களாம், நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், எங்களையும் சாட்சி பகர்பவர்களோடு பதிவு செய்து விடியா அல்லாஹ் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றானே. இப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நாம் எமது வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறையேனும் உணர்ந்திருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத உயிரும் இல்லாத ஒரு சடமாக இருக்கக்கூடிய மலையின் மீது இறக்கி இருந்தால் லரஐதஹு அதனை நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வாறு தெரியுமா? அந்த மலை ஹாஷிஅம் முதசத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடனான அந்த அச்சத்தால் அந்த மலை வெடித்து சிதறி போய்விடும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத உயிரும் இல்லாத சடமாக இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் அந்த குர்ஆனை நாம் எவ்வாறு காண்போமா? அந்த குர்ஆன் அல்லாஹ்வின் மீதான அந்த அச்சத்தால் வெடித்து சுக்குநூறாகி போய்விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தை எடுத்து பாருங்கள். அவர்களது காலத்தை புரட்டி போட்டது எது? அறியாமை கால சமூகம் என்று பெயரெடுத்த சமூகம். தீமைகளையும் அவர்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைந்திருந்த சமூகம். மதுவாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், அனைத்து விதமான தீய செயல்களிலும் மூழ்கி அதற்கு அடிமையாக இருந்த சமூகம். மூர்க்கத்தனம் கொண்டவர்கள், மிருகத்தனம் கொண்டவர்கள் என்றெல்லாம் பெயரெடுத்த சமூகம். இப்படிப்பட்ட சமூகம் குர்ஆன் வந்தவுடன், இஸ்லாம் மார்க்கம் வந்தவுடன் எவ்வாறு மாறியது? அல்லாஹ் இவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்ற அளவுக்கு இவர்கள் மாறினார்களே. ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அதாவது அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்ற நன்மாராயத்துக்கு இவர்கள் சொந்தக்காரர்களாகினார்களே. இவ்வாறான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தது எது? இந்த குர்ஆனும் இஸ்லாம் மார்க்கமும் தானே. எங்களுக்கு பல வரலாறுகள் பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று. அல்லாஹ் ஒருவன் என்றால் அடிப்பார்கள், நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றால் கொள்வார்கள். இப்படி பல எதிர்ப்புகளுக்கு எல்லாம் உள்ளாகினார்கள். நபி அவர்களால் சஹாபாக்களின் நிலைமையை பார்த்து சகித்து கொள்ள முடியவில்லை. இதனால் இந்த சஹாபாக்களில் சிலரை மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இந்த கட்டளையை ஏற்று சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு சென்று நஜ்ஜாசி என்ற அந்த அற்புதமான மன்னனிடம் அடைக்கலம் பெற்றார்கள்.
அவர் அழகான முறையில் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். இந்த செய்தி மக்கா காபிர்களின் காதுகளுக்கு எட்டியது. இவர்கள் சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் நஜ்ஜாசி மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் இஸ்லாம் பலம் பொருந்திய மார்க்கமாக மாறிவிடும், அசைக்க முடியாத மார்க்கமாக மாறிவிடும் என்று இந்த மக்கா காபிர்கள் பயந்தார்கள். இதனால் அதிகமான அன்பளிப்புகளையும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் வாங்கி கொண்டு இந்த காபிர்கள் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த முஸ்லிம்கள் வேறு நாடு கடந்து சென்று கூட நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்று மூர்க்கத்தனமாக எண்ணிய இந்த காபிர்களிடமிருந்து அல்லாஹ் எவ்வாறு இந்த முஸ்லிம்களை காப்பாற்றி இருப்பான்? இவர்கள் அதிகமான அன்பளிப்புகளுடன் அபிசீனியாவுக்கு சென்று நஜ்ஜாசி மன்னனிடம் இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமாக கூறினார்கள். எவ்வாறென்றால், உங்களுடைய நாட்டிற்கு ஒரு குழு வந்திருக்கின்றது, அந்த குழு எங்களுடைய கொள்கையும் அல்ல, கிறிஸ்தவ மதமான உங்களுடைய கொள்கையும் அல்ல, புது கொள்கை ஒன்றை உருவாக்கி கொண்டு உங்களுடைய நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் குழப்புவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இதற்கு நஜ்ஜாசி மன்னனின் பதில் என்னவாக இருந்தது என்றால், நீங்கள் இவ்வாறு எனக்கு கூறினீர்கள் என்று, நீங்கள் இப்படிப்பட்ட அன்பளிப்புகளை எல்லாம் எனக்கு தந்தீர்கள் என்று நான் தலையசைத்து இவர்களை உங்களுடன் அனுப்பிவிட மாட்டேன். என்ன ஒரு முடிவு எடுப்பதென்றாலும் விசாரித்து விட்டுத்தான் முடிவெடுப்பேன் என்று கூறினார்கள். பின்னர் சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். சஹாபாக்கள் வருகின்ற நேரத்திலே பேசிக்கொண்ட விடயம் என்னவென்றால், நஜ்ஜாசி மன்னன் எங்களுக்கு அடைக்கலம் தந்தார் என்று, இவர் வேறொரு மத மன்னன் என்று, இவரிடம் நாங்கள் அடைக்கலம் பெற்று இருக்கிறோம் என்று இவரிடம் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி வளைத்து நலித்து கூறக்கூடாது. என்ன ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்த விடயங்களை மாத்திரம்தான் கூற வேண்டும் என்று இவர்கள் பேசிக்கொண்டு நஜ்ஜாசி மன்னனின் அழைப்பை ஏற்று வந்தார்கள். நஜ்ஜாசி மன்னன் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். நீங்கள் புது கொள்கை ஒன்றை உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்களே இவர்கள், இது உண்மையா? உங்களுடைய கொள்கையை பற்றி எங்களுக்கு விவரமாக கூறுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து நஜ்ஜாசி மன்னன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிப்பதற்காக சஹாபாக்களின் சார்பிலிருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் முன்வாரார்கள் பேசுவதற்காக வேண்டி. இவர்கள் அவ்விடத்தில் பேசிய நீண்ட நெடிய உரை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரையாக இருந்தது. ஐயுகல் மலிக், அரசனே, குன்ன கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை கால சமூகமாக இருந்தோம். அறியாமை கால சமூகம் என்றால் என்ன தெரியுமா? நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கினோம். வனஅகுலுல் மைத்தா, இறந்த செத்த பிராணிகளை எல்லாம் உண்டோம். வனஅதிலுல் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டோம். இப்படி பல கெட்ட விடயங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். பின்னர் அல்லாஹ் எங்களில் இருந்து ஒரு தூதரை நியமித்தார். நஅரிஃபு நஸபஹு வ சித்கஹு வ அமானதஹு, அவர் நல்லவர், அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உண்மையாளர் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் இதற்கு முன்னரே அறிந்திருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தூதரை எங்களுக்கு அல்லாஹ் நியமித்தார். இவர் எங்களுக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை கூறினார். நாங்களும் முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்த சிலைகள், கற்கள், முட்கள் இவைகளை விட்டும் எங்களை தடுத்தார். உண்மையை மாத்திரம் பேசுமாறு கட்டளையிட்டார். பொய்யை விட்டும் தடுத்தார். அமானிதங்களை காக்குமாறு ஏவினார். அநாதைகளின் சொத்துக்களை அபகரிப்பதை விட்டும் எங்களை தடுத்தார். இப்படி பல நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தார். وَأَمَرَنَا أَن نَّعْبُدَ اللَّهَ وَحْدَهُ لَا نُشْرِكُ بِهِ شَيْئًا,
அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அவருக்கு யாரையும் இணை கற்பிக்க கூடாது என்றும் கூறினார். வஅமரனா பிஸ்ஸலா, தொழுமாறு கட்டளையிட்டார். வஸ்ஸகாத், ஜகாத் கொடுக்குமாறும் கட்டளையிட்டார். வஸ்ஸியாம், நோன்பு நோட்குமாறும் கட்டளையிட்டார். இப்படி பல நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு கூறி தந்தார். இவர் கொண்டு வந்த அந்த நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் ஏற்று எங்களது வாழ்க்கையில் பின்பற்றுவதனால்தான், நாங்கள் நல்ல விடயங்களில் எல்லாம் ஈடுபடுவதனால்தான் இந்த காபிர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள். அதனால் தான் நாங்கள் உங்களிடம் வந்து அடைக்கலம் பெற்றோம். நீங்கள் எங்களுக்கு அழகான முறையில் அடைக்கலம் தந்தீர்கள் என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் கூறி அவர்களது உரையை முடிக்கின்றார்கள். பின்னர் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை பார்த்து நஜ்ஜாசி மன்னன் கேள்வி எழுப்பினார். நீங்கள் உங்களுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பியதாக கூறினீர்களே, அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வரும் இறை செய்திகளை எல்லாம் உங்களுக்கு கூறுவதாக கூறினீர்களே, இதற்கான ஆதாரங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றதா என்று நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதற்கு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் நாம் என்று பதிலளித்தார்கள். ஆம், எங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது என்று பதிலளித்தார்கள். பின்னர் நஜ்ஜாசி மன்னன் அந்த ஆதாரங்களை எல்லாம் கூறும்படி ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களிடம் கூறினார்கள். பின்னர் அல் குர்ஆனில் இருக்கின்ற 19வது அத்தியாயமான சூரா மரியம் காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். ஓதி முடிந்து பார்த்தால் நஜ்ஜாசி மன்னன் அழுது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கின்றது. சுற்றியிருந்த அமைச்சர்கள் கூட இவர்கள் தவறுகளை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கூட அழுது அவர்களுடைய கைகளில் இருந்த ஏடுகள் எல்லாம் நலைந்து போயிருந்தது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கின்றது! சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இதன் மூலமாக 2 படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது படிப்பினையாக அறியாமை கால சமூகமாக இருந்த சஹாபாக்கள், இவர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள். இவர்கள் அல் குர்ஆன் வந்தவுடன், நபி அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை நோக்கி அழைத்தவுடன் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அவர்களை பின்தொடர்ந்தார்களே, இது எங்களுக்கு கிடைத்த முதலாவது படிப்பினையாக இருக்கின்றது. இரண்டாவது படிப்பினையாக வேற்று மத மன்னன், கிறிஸ்தவ மத மன்னன், அமைச்சர்கள் இவர்களெல்லாம் இந்த குர்ஆனை கேட்டவுடன் அதனை உணர்ந்து கண்ணீர் சிந்தினார்களே, இது எங்களுக்கு கிடைத்த இரண்டாவது படிப்பினையாக இருக்கின்றது. நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபாக்களும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி எத்தனை கஷ்டங்களை எல்லாம் பட்டிருக்கின்றார்கள். பல போர்கள், பல ஹிஜ்ரத்துக்கள், பத்ர், உஹத், ஹந்தக், கைபர் என்று பல யுத்தங்கள் எல்லாம் செய்தார்கள். அதில் பல சேதங்களும் இழப்புகளும் பொருட்சேதங்களும், இப்படி பல இழப்புகளுக்கு எல்லாம் உள்ளாகித்தானே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது இஸ்லாம் மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தியை உலகுக்கு பறைசாற்றினார்கள். நாம் போரிடாமலும் இரத்தம் சிந்தாமலும் இன்னொரு அன்னை இழப்புகளுக்கு ஆளாகாமலும் எமது கைகளில் இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைத்ததனாலா அதன் மகிமையை உணர்ந்தும் உணராதவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இம்மையே மறுமைக்கான விளை நிலம். நாம் இங்கு எதை விதைத்தோமோ அதைத்தான் எங்களால் அறுவடை செய்ய முடியும். நாம் இங்கு வினையை விதைத்துவிட்டு திணையை அறுவடை செய்ய எதிர்பார்க்க கூடாது. எதை நாம் விதைத்தோமோ அதைத்தான் எங்களால் அறுவடை செய்ய முடியும் என்பதை நினைவில் நிறுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எமது வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து கொள்ள வேண்டும்.
பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி நேரம், பணம் என்று பல தியாகங்களை எல்லாம் செய்கின்றீர்களே. இந்த தியாகங்கள் எல்லாம் உங்களுடைய மறுமை வீடுகளை அலங்கரிக்குமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான். இரண்டும் சோதனைதான். அல்லாஹ் தந்துவிட்டான் என்று சந்தோஷமடையவும் கூடாது, அல்லாஹ் தரவில்லை என்று துன்பமடையவும் கூடாது. இரண்டுமே சோதனைதான் என்பதை மனதில் நிறுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எமது வாழ்க்கையை வாழ வேண்டும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்திற்கு பருவகாலம் ஒன்று வருவதை போன்று முஸ்லிம்களுக்கான முஃமின்களுக்கான பருவகாலமாக இந்த ரமலான் மாதம் அமைந்துள்ளது. நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். அந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் 20, 30, 40, 50, 80 என்று கால அளவில் வித்தியாசப்படலாம். ஆனாலும் நானும் எனது தாயும் உங்களுடைய தாயும் எங்களது தாய் தந்தையரான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் படைக்கப்பட்ட சுவனத்தில் தான் எங்களுடைய சொந்த ஊர் இருக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த நீயத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து முடித்து கொள்ள வேண்டும். குறைகள் அனைத்தும் என்னையே சாரும் என்றும் நிறைகள் அனைத்தும் வல்ல நாயனை சாரும் என்றும் கூறி முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.